இப்போ வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட் வச்சு நான் ஒரு பேக் போர்ஷன் வந்து நான் கட் பண்றேன். நான் கட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் இடுப்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து டாட்டுக்காக, அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஆர்ம் ஹோல் வச்சு நீங்க ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டா கரெக்டா போட முடியலன்னா இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுருங்க. விட்டுட்டு இப்படி வச்சுக்கோங்க. லென்த் சேர்த்திக்கோங்க. கையினுடைய நீளமும் அதே மாதிரி தான். நார்மல் பிளவுஸுக்கு 2 இன்ச்சு, லைனிங் பிளவுஸுக்கு 1 இன்ச்சு. ஸ்லீவ் ரவுண்டு நம்ம 2ஆ பிரிச்சா போதும். ஆர்ம் ஹோல் வந்து 16 எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம 8 இன்ச்சு இதா பிரிச்சா போதும். ஷோல்டர் பாத்தீங்கன்னா நான் கொடுத்த கால்குலேஷன் படி உங்க ஷோல்டர் என்ன, அதுல அந்த நெக்கினுடைய அளவுக்கு தகுந்தபடி அதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு ஷோல்டர் வரும் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு 1/2 இன்ச் மட்டும் நீங்க சேர்த்திக்கோங்க. மற்றபடி மிடில் செஸ்ட், டாட் டிஸ்டன்ஸ் இது எல்லாமே நம்ம கட் பண்ணும் போது பாத்துக்கலாம். கழுத்தினுடைய அகலம் அதே மாதிரி தான். உங்களுக்கு என்ன அகலம் தேவையோ அந்த அகலம் நீங்க வச்சுக்கலாம். ஷோல்டரும் அப்படிதான். உங்களுக்கு என்ன அகலம் வேணுமோ அந்த அகலம் நீங்க வச்சுக்கலாம். ஆர்ம் ஹோல் லென்த், ஷோல்டர் இது எல்லாமே நான் ஏற்கனவே கால்குலேஷன் சொன்னது. அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட் வச்சு நான் ஒரு பேக் போர்ஷன் வந்து நான் கட் பண்றேன். நான் கட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம நார்மலா கிளாத் அப்படிங்கும் போது ஃபோல்டு பண்ணி தான் போடுவோம், அதுவும் நீல வாக்குல. ஆனா இது பேப்பர் அப்படிங்கும் போது நம்ம பேக்குக்கு வந்து ஒரு சிங்கிள் ஷீட் இருந்தா போதும். நம்ம இதுக்கு வந்து ஃபோல்டு பண்ண தேவையில்லை. எப்பவுமே நம்ம கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்குவோம். அது வந்து நம்ம கிளாத் வந்து அன்ஈவனா இருந்தா, பிசுறு வர மாதிரி இருந்தா அதை கரெக்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுருவோம். சரிங்களா? இது வந்து நமக்கு தேவையில்லை. இதுக்கு மேலதான் வந்து நம்ம ஒவ்வொரு அளவா நம்ம நோட் பண்ணுவோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இது ஒரு லைனிங் பிளவுஸ் இது அப்படிங்கும் போது நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்ப இந்த அளவு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீம் அலவன்ஸ். இப்ப நான் லைன் போட்டிருக்கிறது வந்து சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? கீழே இருக்கிறது வந்து நமக்கு தேவையில்லாத போர்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதுல வந்து இடுப்பினுடைய சுற்றளவு நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ இடுப்பினுடைய சுற்றளவு நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறது என்னவோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். நான் 29 இன்ச்சுக்கு 7.25 மார்க் பண்றேன். இந்த 7.25 வந்து நம்மளுடைய இடுப்பு சுற்றளவுனுடைய 4ல 1 பங்கு. அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து நம்ம டாட்டுக்காக விடுறது. இந்த டாட் வந்து 1 இன்ச்சே தான் விடணுமா, அதை விட கம்மியா விடக்கூடாதா அப்படின்னா அது உங்க விருப்பம் தான். ஆனா டாட் அப்படிங்கும் போதே நம்ம பேக் டாட் வந்து 1 இன்ச் தான் விடுவோம். சரிங்களா? உங்களுக்கு நான் ஒரு 3/4 இன்ச் விட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க இங்க 3/4 இன்ச் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஆனா எல்லாருமே மேக்சிமம் 1 இன்ச் தான் நம்ம வந்து இதுல ஆட் பண்றோம். அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் இடுப்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து டாட்டுக்காக, அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு தையல் சீம் அலவன்ஸ்க்காக. இப்ப இடுப்பு போர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழே 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவை 4ஆ பிரிச்சு மார்க் பண்ணிருக்கேன். 1 இன்ச் வந்து டாட்டுக்கும் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸுக்கும் விட்டுருக்கேன். ஓகேங்களா? பேக் போர்ஷன்ல நம்ம மார்க் பண்றது இவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க வந்துட்டு டாட்டுக்கு வந்து இப்ப 8.25 வருது அப்படின்னா இதை டேப்பை 2ஆ மடிச்சுட்டு இதுல எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டா பாதி வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்ல தான் நம்ம வந்து டாட்டை வந்து பிடிக்கணும். இந்த டாட் வந்து எவ்வளவு லென்த் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹைட் நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மிடில் செஸ்ட் வச்சு அந்த அளவுக்கு கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணா போதும். கரெக்டா இது சென்டர்ல வரணும். 1/2 இன்ச் இந்த பக்கமும் 1/2 இன்ச் இந்த பக்கமும். இதுதான் நமக்கு வந்து டாட்டினுடைய லைன். அதுக்கப்புறம் இங்க இருந்து சும்மா ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம மேல இப்படி ஏத்திக்கலாம். இது எதுக்காக ஏத்தணும், இது எல்லாம் யார் யார் இந்த கிராஸ் போடணும் அப்படின்னா ஒரு 35-36 சைஸுக்கு மேல போகும்போது இந்த டாட்டினுடைய லைன் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டா வரல,
இப்படி வளைஞ்ச மாதிரி வருது, ஏறி இறங்கி வருது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஸ்லாண்டிங் கொடுத்தா போதும். நார்மலா ஸ்லிம்மா இருக்க ஸ்ட்ரெயிட் பாடிக்கெல்லாம் இந்த வளைவு வந்து நமக்கு தேவைப்படாது. சரிங்களா? அதனால நீங்க இதை ஸ்ட்ரெயிட்டாவே போட்டுக்கலாம். இந்த 1/4 இன்ச்னால உங்களுக்கு உயரம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. நீங்க என்ன அளவு எடுத்தீங்களோ அந்த அளவு அப்படியே வரும். நான் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து தான் இங்க வந்து லைட்டா ஒரு கிராஸ் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம டாட் பிடிச்சிருவோம். டாட்டுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும். ஏன்னா ரொம்ப பிடிச்சோம் அப்படின்னாலும் இங்க சுருக்கம் வந்துடும். அதனால ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உயரம் என்ன அப்படின்னா 14 பிளஸ் அரை மார்க் பண்ணிக்கலாம். லைன் வந்து ஸ்ட்ரைட்டா வேணும், அதனாலதான் இந்த ஸ்கேல் வச்சு நான் போடுறேன். உயரம் வந்து 14 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு உயரம், அரை இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸ். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த சீம் அலவன்ஸ் எல்லாம் நான் போடுறேன். இதுக்கெல்லாம் நீங்க மார்க் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்ப இதுக்குள்ள இருக்கிற அளவு தான் நம்மளுடைய 14 இன்ச் பாடி உயரம். கீழே அரை இன்ச்சு தச்சு ஃபோல்டு பண்ணிடுவோம். ஷோல்டர் இதோட தைச்சு இது பண்ணிடுவோம். இந்த இடையில வர உயரம் 14 இன்ச்சு நமக்கு அப்படியே வரும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா இந்த 1 இன்ச் டாட் போக நமக்கு இப்ப 8.25 இருக்கு. 1 இன்ச் டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 7.25 இன்ச் நமக்கு வரும். அதனாலதான் இங்க 1 இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்றது இப்ப கீழ் போர்ஷன்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அன்ஈவனா இருக்க ஸ்பேஸ கரெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போடுறோம். அதுல இடுப்பு சுற்றளவு டாட் சீம் அலவன்ஸ் நோட் பண்றோம். அதுக்கப்புறம் அதனுடைய மிட் பாயிண்ட்ல டாட்டுக்காக 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்றோம். ஒரு 1/4 இன்ச்சு ஸ்லாண்டிங்கா தேவைப்படுறவங்க இந்த ஸ்லாண்டிங் வந்து போட்டுக்கலாம். எல்லாரும் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க உடம்புனுடைய அமைப்பை பொறுத்து நீங்க போட்டுக்கலாம். அடுத்தது நான் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து உயரம். அதுல வந்து அரை இன்ச்சு சீம் அலவன்ஸோட நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நான் வந்து ஷோல்டர்னுடைய அளவு 6.5 இன்ச் வருது. 6.5 இன்ச் நான் இதுல மார்க் பண்றேன். அதே மாதிரி இங்கேயும் வச்சு 6.5 இன்ச் நான் மார்க் பண்றேன். இதுக்கு வந்து நான் ஒரு லைன் போடுறேன். இப்ப இதனோட உயரம் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா நம்ம 35 செஸ்ட் ரவுண்ட 5ஆ பிரிக்கும் போது என்ன வருதோ அதை தான் நம்ம 5.8 வருது. அப்போ வந்து நம்ம ஒரு மேல இருந்தே தான் மார்க் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சீம் லைன் சேர்த்து தான் நான் மார்க் பண்றேன். 5.8 அப்படிங்கும்போது ஒரு 6 விட ஒரு புள்ளி மேல வரும். அது வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்ப இதுல வந்து நான் லைன் போடுறேன். இதுல வந்து ஆர்ம் ஹோல் கரெக்டா வருதா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். மேம் இது மட்டும் ரிப்பீட் பண்றீங்களா மேம்? உங்க ஃபார்முலா படி செஸ்ட் ரவுண்ட் பை 6ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஆமா, அதான் வச்சிருக்கேன். அதான் இல்ல, அது 5 பங்கா பிரிக்கலாம்னாக்கா அது எப்படி? அது 6ஆதான் பிரிச்சிருக்கேன். அதாவது ஷோல்டர் அளவு 6.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு டிவைடட் 6 வச்சு ஆர்ம் ஹோல் உயரம் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து 5.8 சம்திங் வந்துச்சு. நான் இது வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது 35 பிளஸ் 4 அப்போ 39 வருது. இதை நம்ம 4ஆ பிரிக்கும் போது 9.25 வருது. அப்ப இந்த இடத்துல நான் வந்து 9.25 மார்க் பண்றேன். இந்த 9.25 மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த ரவுண்டு வந்து கரெக்டா வருதா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். இதுதான் இதனுடைய மிட் பாயிண்ட். இப்ப இதுல வந்து நம்ம இந்த ஆர்ம் ஹோல் வச்சு நீங்க ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டா கரெக்டா போட முடியலன்னா இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுருங்க. விட்டுட்டு இப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு தடவை காமிங்க. ஒரே நிமிஷம். ஏன்னா அந்த கருப்பு வந்து சரியா வைக்க தெரியல. இந்த இடத்துல வந்து அரை இன்ச் கேப் விட்டுக்கோங்க. ஓகே. இந்த பாயிண்ட் வந்து இதுல டச் ஆகணும். இந்த பாயிண்ட் வந்து இதுல டச் ஆகணும். இது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஆர்ம் ஹோல் போட ஈஸியா இருக்கும். அது ஃப்ரீ ஹேண்டா போடுறவங்கள பத்தி பிரச்சனை இல்லை. சப்போஸ் முடியல அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இந்த அரை இன்ச்சை விட்டுட்டு தான் நான் மெஷர் பண்றேன். எனக்கு 8 இன்ச் வரணும். பாத்தீங்கன்னா எனக்கு 7.25 வருது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா சும்மா லைட்டா
அந்த 6 இன்ச் வச்சேன் அப்படின்னா எனக்கு கரெக்டா இருக்கும். இப்போ மேல இருக்கிறத விட்டுருங்க. எப்ப மெஷர் பண்ணாலும் அந்த சீம் அலவன்ஸை விட்டுட்டு நீங்க மெஷர் பண்ணுங்க. இப்ப நான் மெஷர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு 8 இன்ச்சுக்கு. ஆனா அதை நம்ம கிளாத்ல கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டா வந்துடும். கரெக்டா இந்த லைன் மேலேயே நீங்க டேப் இப்படி வச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். சரிங்களா? ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க எனக்கு கீழே இறக்குவீங்களா? ஆமாங்க. இதுக்குள்ள எனக்கு வந்து 8 இன்ச் வரல, 7.25 தான் வருது. அதனால நான் ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி இருக்கேன். அதனால எனக்கு இப்ப இதுல 8 இன்ச் ஓகேவா இருக்கு. அப்ப இதுக்கப்புறம் நம்ம 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து 16 இன்ச் பை 2, அப்ப 8 இன்ச் வருது. நான் இதுல வந்து 8 இன்ச் நான் இதுல மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க இங்க ஜாயின் பண்ணும்போது இந்த டாட் லைன்ல வந்து கனெக்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம செஸ்ட் ரவுண்ட தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு ஷோல்டர் வந்து ஒரு 2.25 போதும் அப்படின்னா அந்த 2.25 பிளஸ் 3/4 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா 3.5 இன்ச் வரும். இந்த 3.5 இன்ச் வந்து நம்ம இங்க மார்க் பண்ணிக்கணும். மீதி எவ்வளவு வந்தாலும் எனக்கு நெக் ஓகே தான் அப்படின்னா நீங்க ஷோல்டரை வந்து 2.25 வேணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க 3.25 வச்சு, இப்ப இதுதான் என்னுடைய கழுத்தினுடைய அளவு. இப்ப இதே அளவு தான் 3.25 வருது. இந்த அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கழுத்தினுடைய உயரம் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம இதுல போட்டுக்கலாம். இன்னொரு ரவுண்ட் ஷேப் வரும். நல்லா இப்படி திருப்ப திருப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸாவே வந்துட்டு இருக்கும். மேம் இந்த கழுத்து அகலம் சொன்னீங்களா மேம்? கழுத்து 3 இன்ச் வைக்கணும் நானு. ஆமா அப்ப வந்து எனக்கு 3 இன்ச் வேணும்னா நான் 2.25 வச்சு வெட்டணுமாங்க மேம்? ஆமாங்க. இப்போ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது இத போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பிளவுஸோட ஃபினிஷிங் என்ன வருது அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும்.